Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா கிளம்பி ரூம்ல இருந்து நம்ம நேரா கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கலாம் அப்படினு வந்திருக்கோம். ஐ திங்க் அதுதான் கிளாஸ் பிரிட்ஜ்னு நினைக்கிறேன். அது மேலே ஏறி அங்க இருந்து எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றது தெரியல. இது ஏசியாஸ் நம்பர் 1 கிளாஸ் பிரிட்ஜ் அப்படின்றாங்க. வாங்க போலாம், என்னெல்லாம் இருக்கு அது மேலே ஏறி எதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இங்கே அட்வென்ச்சர் பார்க்கில் இருக்கும். இங்கே வேற என்னென்னலாம் இருக்குதுன்னு அப்படியே இப்போ வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். கேப் கடிச்சிச்சாப்பாவும் கேப்பு கேப் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆக்சுவலாக நான் கேப் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினச்சேன். நேற்று போடுறதுல கேப் தேவையில்லை. ஆனால் இங்கே கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கு. இங்கே வந்து கிளைமேட் நல்லா இருக்குன்னு பார்த்தா வெயில் அடிக்குது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வாகமூன்ல அட்வென்ச்சர் பார்த்து தான் வந்திருக்கோம். அதோட அவுட்ஃபிட் தான் இன்னைக்கு பிங்கி அவுட்ஃபிட். நாங்கள் 2 பேரும். ஆமாம், நீ வந்து பக்கா பிங்கி, நான் லைட் பிங்கி. நீ வந்து ரெசார்ட் கலெக்ஷனில் போட்டிருக்க டிஷர்ட்டு. ஆமாம், சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னென்ன இங்கே அட்வென்ச்சர் பார்க்கில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோக்குள்ள வரும். பார்க்கலாம் வாங்க. பா சைக்கிள் பாருப்பா, சைக்கிள் போட்டு ஓட்டு வராங்க பத்தியா. என்ன போவ, உன் வெயிட் தாங்காதுப்பா, தாங்காது. அவசரப்பட்டு சைக்கிள்ல ஏறி உட்காராத. இங்க இருந்து பாக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்குது. அங்க போகும்போது கை கால வேலை வேலை நம்ம எப்பயும் போறது ஜிப் லைனுக்கே வந்து தொடர அடிச்சு. ஆமா, நான் ஒரு பார்வையாளர் தான்ப்பா. ஆனா நீ கிளாஸ் பிரிட்ஜில் தரன்னு ஒன்று இழுத்துன்னு போவேன் நான். இது என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஜெயின் ஸ்விங் ஊஞ்சல். கீழே கிளைமேட்லாம் நல்லா இருக்குதுப்பா. இந்த ரொம்ப ஹைட்ல நம்ம இருக்கிறதுனால மிஸ்ட் நடுவில் சூப்பரா இருக்குது. ஸ்விங் போலாம். ஆமா, ஸ்விங் டபுள்ஸ் 2 பேரும் சேர்ந்து போலாம். இப்போ பேராகிளைடிங்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுல டபுள்ஸ் போக விடுவாங்களான்னு தெரியாது. நான் ஆப்ரேட் பண்றேன், நீ தைரியமா உட்காரு. ஆமா, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேராகிளைடிங். ஏதோ கிளாஸ் பிரிட்ஜ் கீழே பேராகிளைடிங்லாம் இல்ல சென்னையில. அந்த ஊர்லயாவது பேராகிளைடிங் போகுமே. இப்போ சென்னையில ஊந்தினா பேராகிளைடிங்ல தண்ணியில ஊழுவ பிரச்சனை எல்லாம் காப்பாத்திடலாம். இங்க ஊழ்ந்துச்சுக்கா, அது கரெக்ட். ஆனா இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போனார் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தேன் நான். அப்பா அப்படியே பெல்ட்டி அடிக்குது. இப்படி திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகி காத்தடிக்குது. ஸோ அதுல டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீ எல்லாம் போயிட்டு போற விடு. போனா போயிட்டு போறது அது வேற விஷயம்ப்பா. தலையில அப்படிதான் பொறிக்கப்பட்டிருந்ததுன்னா அதை யாரும் மாத்த முடியாது. வருமுன் காப்பது நல்லதுன்னு எதுக்கு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுக்கு ஒண்ணு வரதுக்கு முன்னாடி நம்ம அதில் காப்பாத்திக்கணும். எதுக்கு தேவையில்லாம நம்ம காசையும் கொடுத்து அதில் போய் ரிஸ்க் எடுத்து ஏறி என்னத்த சாதிக்க போற சொல்லு. எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். எந்த பிரிட்ஜ்? ஆமா, வா அந்த பிரிட்ஜுக்கு போலாம். தைரியமா வா, நான் உனக்கு கூப்பிட்டு போறேன். வா, அதுலலாம் போலாம்ப்பா. இதுலலாம் ஆசைப்படாதப்பா, வேடிக்கை பட்டம் பாரு. நீ இங்கே உட்காந்துனது ஓகேவா? உட்காந்து பொறுமையா வேடிக்கை பாரு. ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி சுத்துறியா? வெற்றி 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 வெற்றி. டிக்கெட் எடுத்தாச்சு. ஃப்ளை வாகமூன். நம்ம வந்து வாகமூனை சுத்தி பார்க்க போறோம் ஏர் வழியா. ஓகேவா? கெட் ரெடி அப்படின்ற மாதிரி உடனே ஒன்று அப்படியே சர்றன்னு ரக்கையை விரிக்குது பா ஃப்ரெண்ட்ஸ். இது 4500 rupees ஃப்ரெண்ட்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம். திரும்பி கோவாவில் போனோம். சும்மா நம்ம நடிப்பியா நீனு? திரும்பி அதுக்கே போய் வேஸ்ட் பண்ணணுமா கேஷ்? அதனால நான் வரல, நீ போய்க்கோ அப்படின்னு. போய்க்கோ வெற்றியுடன் திரும்பி வா பேபிமா. கிளம்பு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? நீ கேமராவை பிடிப்ப, உன்னை யார் பிடிப்பாங்களா? ஜிப்லைன்ல பண்ண மாதிரி அமகலம் பண்ணாத, புரியுதா? ப்ரோ பார்த்து போங்க, உங்களே பயம்படுத்தி காட்டி கூப்பிட்டு வரும். கிளம்பிட்டியா? கரெக்டா பிடிச்சிக்கோ. ஒரு பின்னாலே போப்பா. நீ என்னப்பா? விட்டு போ.
கிளம்பிடுச்சு. ஆட டவுன் ஆயிடுச்சு. கிளம்பவே முடியல, ஓவர் காத்தடிக்குது. கிளம்பியாச்சு. கிளம்புது ஃப்ரெண்ட்ஸ். பேபிமா வா, ஓடியாச்சு. என்ன டவுன்ல போறாங்க? இந்த கை எடுத்து இதுல கேமரா வச்சு கொடுங்க. ஷூட் பண்ணி கீழே பிடி. சரி மாமா, உங்க பேரு? பிரியா. பிரியா, எந்த ஊருங்க நீங்க? சென்னை. கூலா இருங்க. நம்மளும் பிடிக்கும். பள்ளம்லாம் தெரியுதா உங்களுக்கு? எவ்வளவு வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். இங்க பாக்குறார காணோம். எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஏய் ஏய் ஃபுல்லா கை காட்டுறாங்க பாரு. பேபிமா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். விண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலைப்பாயுது, அதனால இறங்க முடியலையோ. ட்ரை பண்ணுறாங்க, இறங்கிட்டா. ஐயோ, எட்ஜு கார்னரில் போய் இறங்குறாங்க. என்ன அழுத்துட்டு வரியா? கண்ணில் தண்ணி அடிக்குதுல்ல. கண்ணில் தண்ணி அடிக்குது, காற்று அடிக்குதுல்ல. எப்படி இருந்தது? செமையா இருந்தது. ஆனா நீ வந்திருந்தா டைப்பர்லயே போயிருப்ப. ஐயோயோ, ஸ்டண்ட் காட்டுறேன்னாரு. ஐயோ, நீங்க ஸ்டண்ட் எல்லாம் ஒண்ணு காட்டாதீங்க. என்ன காட்டணும்? ஸ்டண்ட் காட்டவானாரு. வேணாம் போ, ஸ்டண்ட் எல்லாம் நீங்க காட்டாதீங்க அப்படிதான். இருந்தாலும் இருங்க அப்படின்ட்டு ஒரு சுத்தினாரு பாரு. அவங்க சுத்தலையாம்பா. வெண்டு இப்ப இவரு சொன்னாரு, வெண்டு வந்து சுத்தினாரா? கல்லு போல பயந்துட்டியா? ரெட் ரவுண்ட் அடிச்சாரு. எங்கேயோ போயிட்டு வரீங்க, ரொம்ப தூரம். நீ அப்படியே இறங்கி இருந்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்ல இறங்கிருக்கலாம். நீனு ஹோட்டல்ல ஃபுட்டேஜ் கொடுத்துட்டாங்களா? ஓகே. இவ்வளவு எவ்வளவு பயமா இருந்து தெரியுமா? ஆமா, பின்ன கீழே கண்ணு மூடி இங்கிருந்து ஏறும் போதே கண்ணு மூடிட்டேன். சரியா, பயமா இருக்கு. எனக்கு கேமரா வேற கையில ஹோல்ட் பண்ணிருக்கேன், எனக்கு கீழே விட்டுறக்கூடாதுன்ட்டு. செருப்புன்னு கேட்டேன். செருப்பு லூஸா இருந்தா கழட்டி விட்டு வந்துருக்கேன். இல்ல நான் லூஸா இல்ல டைட்டா தான் இருந்தாலும் நான் கழட்டி விட்டுட்டு போறேன்னு கழட்டி விட்டு போயிட்டேன்னா. கழட்டி விட்டுட்டு போயிட்டு கொஞ்ச தூரம் போட உடனே பேசினே வந்தாரு. கீழே எல்லாம் எப்படி இருக்கு மேடம் அப்படின்னு. நான் கண்ணே திறக்கலைங்க, கண்ணு விடு. நான் இவ்வளவு காசு வந்துட்டு கண்ணு மூடிட்டு இருக்கீங்க. அதுக்காக கீழே எல்லாம் ஜஸ்ட் கண்ணு மூடினா அப்புறம் கையெல்லாம் அப்படி நீட்ட சொன்னாரு. அப்புறம் என்ன பண்றீங்கன்னா யூடியூப் விடுனானே அப்புறம் வலிச்சு கேமரா வைக்கி இப்படி வச்சு எடுத்து கொடுத்தாரு. எடுங்க அப்படின்னாரு. யூடியூப் தானே, இருங்க ஸ்டண்ட் காட்டுறாரு. பணம் இல்ல
ஓ அதுக்கு தான் என்ன வர சொன்னாரா? ஃப்ரீயா வேணா கூட்டு போக சொல்லு. 4000 கொடுத்துலாம் என்னால வர முடியாது. 4500 கொடுத்துலாம். ஸ்டண்ட் காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டண்ட் காட்டுறேன். வேணாம் ப்ரோ, நீங்க ஸ்டண்ட் எல்லாம் எனக்கு காட்ட வேண்டாம். நான் ஜெயிண்ட் வில்லே யார் அதை விட என்ன கூட்டு வந்து இவ்வளவு தூரம் பிளை பண்ணி கூட்டு வந்து போலாம் ப்ரோ அப்படின்ற. ஐயே அது கடைசி வரைக்கும் போயிடுச்சுப்பா. அதை பாரு அங்க வருது பாரு. எல்லாருமே அங்க வரைக்கும் கூட்டு போறாங்க. அங்க போய் கீழே இறக்குறாங்க. ஆமா பார்த்தேன் நானும். வா அப்பலாம் ஷெல்ல பண்ணாது இதெல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா பட் நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போறதுக்குள்ள ஒரு இந்த கப்பு பாருங்க இருக்கு. சாஸு கப்பு, இந்த பவுல்ஸு, இதெல்லாம் வந்து தட்டு பாரு. எவ்வளோ வெயிட்டா இருக்குது இந்த தட்டு. பிளேட் இது நல்லா இருக்குன்னா இது எவ்வளோ ப்ரைஸ்? எவ்வளோது? 1750 ரூபா இந்த ஒரு பிளேட்டு. இப்போ இந்த மாதிரி வாங்கி மாட்டணும்ப்பா நம்ம வீட்டில். என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி மாட்டணும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. கீ செயின் ஹோல்டரா? இல்லையா, சும்மா ஜஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ்ல எல்லாம் மாட்டி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு ஏஸ்தட்டிக் தெரியாத அவனே. வா பாரு, இங்க இருக்காங்க பாரு இந்த பொம்மைங்கலாம். நெக்ஸ்ட் எங்க போறோம் நம்ம? நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் பிரிட்ஜ். ஏன்னா நமக்கு டைம் 1 o'clock கொடுத்துருக்காங்க. இப்போ 12:45 ஆகுது. கரெக்டா இருக்கும். நடந்து போனோம்னா 1 o'clock நேரா உள்ள போயிடுவோம். கிளாஸ் பிரிட்ஜ் உள்ள போயிடும். கிளாஸ் பிரிட்ஜில் போய் ஃபுல் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆளை கூப்பிட்டோம்னா கார் இது வரைக்குமே வந்திருக்கும். சரி வா போலாம். இது வாழ்க்கை பூரா சொல்லி காட்டுவல்ல. 4500 ரூபா செலவு பண்ணி போனேன். 4500 ரூபா செலவு பண்ணி போனேன். என் வாழ்க்கை பூரா நான் சாகிற வரைக்கும் சொல்லி காட்டின்னு இருப்பேன். நீனு யாருன்னு எனக்கு தெரியுமா? நீ எனக்கு போக தெரியாது. நான் எதுக்கு வேணான்றேன். வயசான காலத்துல எதுக்கு உனக்கு இந்த இது அப்படின்னு நீ நினைப்ப. அப்படி நான் நினைக்க மாட்டேன். சரியா? நான் குட் கேர்ள். ஏர்ல மிதந்தது வேற, இங்க மிதந்தது வேற. ஓ இந்த இது சுடுது, உள்ள சுடுது. போலாமா? ஏய் இங்க நிக்க வைக்கணும். வெயிட் பண்ணு. செலவு பண்ணி ஏர்ல மிதந்துட்டு வந்தா 250 ரூபா செலவு பண்ணி இங்க நடந்து போறதுக்கு பயப்படுறேன். அது வந்து உட்கார்ந்து இருந்தே யாரா கூட்டிட்டு போனாங்க கண்ண முடிக்கலாம். இங்க பாரு, நான் உன்னை கூட்டிட்டு போனவா? என் சொந்த கால நான் நடந்து போனோம். மொத்தத்துல சொந்தமா எதையும் செய்ய மாட்டேன். யாரா ஒருத்தர் பாரு, பாக்கிறதுக்கே பயமா இருக்குது. ஒரு பயமும் இல்ல. நான் பயம் இருக்கிற மாதிரி தெரியல. போ. அது கீழே நீ ஏன் பாக்குற? பாக்காம கர 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 கரன்னு நடந்து போ. ஆமா அது ஆடிச்சு. இது பயங்கர ஸ்ட்ரிப்பா இருக்கு. ஆமாப்பா. உன் கேப் பறந்து கேப் வந்து இது பண்ணிக்க போகுது பாரு, கீழே விழுந்துரும். நீ வாப்பா. உன்னால பாரு, பின்னால எல்லாருமே ஸ்லோவா வராங்க. வா ஃபாஸ்டா வா. நல்லா ஜாலியா போற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் குழந்தைய தூக்க கூடாது, என்ன சொன்னாரு? குழந்தை தூக்க கூடாதா, நடத்தி தான் கூட்டிட்டு போகணுமா? ஐயோ டேய், ஐயோ ஆடுதுப்பா, ஐயோ ஆடுதுப்பா. இன்னும் அங்க போனா இன்னும் ஆடுமாமா. நான் வரல. ஐயோ நான் வரல, நீ போ. ஐயோ வரல, பயமா இருக்கு. வா, வீடியோ எல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். வா வா, பயப்படாத, கீழே பார்க்காதே. வா. ஏய் என்னப்பா, எப்பா செலவு பண்ணி ஏர்ல போயிட்டு வந்து வா. அடைச்சி ஏய் வா, போட்டோ எல்லாம் எடுக்கணும். வாப்பா. ஏன்பா அப்படி அசிங்கம் பண்ற? வாப்பா பார். அடைச்சு ஒன்னும் இல்ல. அங்க பாரு, அதெல்லாம் ஜாலியா போய் அங்க நிக்கிறாங்க. இருக்கிறதே 5 நிமிஷம் தான். வா வா. ஒன்னும் பயம் எல்லாம் இல்ல. வா வா போலாம்.
நடந்து வரியா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக இருக்குது. இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் லென்த் ரொம்ப ஜாஸ்தி. பேபிமா பயங்கரமாக பயப்படுது, அதனால விட்டு வந்தாச்சு. இந்த அழகில் அந்த அம்மா என்ன கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம 4000 ரூபா செலவு பண்ணி எதுக்கு போவானே, 4500 ரூபா செலவு பண்ணி எதுக்கு போவானேன்னு போல. எவ்வளோ ஸ்ட்ரீப்பு வேற லெவலில் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். பட் இது கொஞ்சம் காற்றுல ஆடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வா ஃபாஸ்டா வா. நான் மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன் உன்னை. ஏய் வந்துட்டாடா வந்துட்டாடா டேய். இல்ல எதுவுமே இது இல்ல, கவரே கிடைக்க மாட்டேங்குது. மௌலி சட்டனா வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அவனுங்க எல்லாம் டூர் வந்திருக்கானுங்க. இப்போ அடுத்தது எங்க நீங்க? ரூம் இங்க 1 ஹவர்ல ஃபுட் வரும். ஃபுட் சாப்பிட்டு ரூம். ஓ சாப்பாடு. சரி சரி. நாங்கள் காரு மதுரையிலேருந்து நேராக கார் எடுத்துன்னு வந்துட்டோம். கார்லேயே சுற்றின்னு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரானுங்க. வாங்கடா, சாப்பிட்டீங்களா? இனிமேல் தானா? ரூமில் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இல்லை என்ன பண்ணுறீங்க எனக்கு சொல்லணும், எனக்கு தெரியணும். அது இல்லைடா, தூங்குறது விட்டுரு. தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? எப்படி டைம் பாஸ் பண்ணுவீங்க? மேட்ச்சு, யூனோ, அப்புறம் மொபைல்ல சார்ஜ் இல்லைன்றானா திரும்பி வீடியோ கேம் விளையாடுறீங்களான்றதுக்கு தான் கேட்டேன். அதுக்கு தான் கேட்டேன். விளையாடல, என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா. நெக்ஸ்ட் வந்துட்டு மௌலி பார்த்துட்டு அதுக்கு போறதுக்கு மனசே இல்லை. அட்லீஸ்ட் மௌலி ஆச்சு பார்த்துட்டோம் நாங்க இங்கே. ஏன்னா அவனுக்கு எங்க கூட வர்றதுக்கு தான் இருக்குது. அவன் ஐவியை முடிச்சதால சரி சொல்லி கூட்டின்னு போயிருந்துருக்கலாம். ஐவியை முடிக்கல இன்னும். அப்படி எப்படி நம்ம சொல்லி கூட்டின்னு போறது? மனசே இல்லை அதுக்கு. ஐவி முடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்க போகலாம். மிஸ் வேற இருந்தாங்க, மிஸ் கிட்ட பேசிட்டு கூப்பிட்டு வந்திருப்போம். பட் ஐவி இப்போ ஒன்னும் முடிக்கல. நாளைக்கு தான் அவங்க ஐவி போறாங்க. நாளானிக்கு தான் போறாங்க. ஸோ அதனால சரி பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜாலியா பேசிட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைன் வேலி, பைன் ஃபாரஸ்ட். அங்க வந்திருக்கோம். அங்கதான் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். சரி அட்லீஸ்ட் அவரு ஏன் பட்டினியா இருக்கணும்ட்டு அவருக்கு போய் சாப்பிட சொல்லிட்டேன் டிரைவரை. இப்போ நமக்கு ஏதாச்சும் காமிச்சா அப்படியே குறிச்சிட்டு அப்படியே போய் சேரலாம். வாகமூனில் வந்து ஃபுட்டுலாம் கிடைக்க மாட்டேங்குது ஒழுங்கா. அதுவும் கிடைக்குது, நான்வெஜ் தான் கிடைக்குது. மங்கீஸ் பத்தியா? மங்கி எங்க அங்க ஒன்று 2 உன் ஃபேமிலி தேடி வந்துச்சு பத்தியா? அது 5 உன் ஃபேமிலி தேடி வந்துச்சு. ஹாய் சீரியஸா பழம் சாப்பிடணுங்கப்பா. நீ சாப்பிட்டல, நீ கொட்டிக்கினல்ல. அதேதான் அதுவும் பிரியாணி சாப்பிட்டியா நீனு? அது சாப்பிட வேணாமா? ஹாய் வாப்பா. அது காது கேட்கல. சாப்பிட்டாச்சு, 2 பேருமே சாப்பிட்டு மாட்டுச்சு. ஸோ அதனால உள்ள பூந்து ஜாலியாக சாப்பிட்டாச்சு. ஆனால் இது நல்லா இருக்குது. கிட்ட வாகமூன் கிட்டே இருக்குது. நான் என்னமோ மலைக்கு மேலே தூக்கி போடுறேன்ட்டு எங்கேயோ தூக்கி போட்டேன். நைட்டில் வெளில கூட வர முடியறது இல்லை எங்கனால. இந்த டூரிஸ்ட் பிளேஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா பின்னாடி பார்த்தாலே தெரியும் கடை கண்ணி நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நிறைய இருக்கு. வரும்போது பாப்போம். பொம்மை அதெல்லாம் தான் இல்ல நிறைய இருக்கு. நான் வரும்போது எனக்கு ஏதாவது கிளாஸ் கிட்டே வாங்கிறியா? ஆமா சரி ஃப்ரெண்ட்ஸ், வரும்போது நான் ஷாப்பிங் பண்றேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் தான் பைன் ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட்ல 2 மங்கி. Who is that 2 monkey? ஒன்னு மாமா, ஒன்னு பேபிமா. அது மாதிரி ஆக்ட் பண்ணணும். நல்லா இருக்கு, நல்லா அடர்த்தியா இருக்கு, கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. இது மாதிரி ஊட்டிலயும் இருக்கு நிறைய இடத்துல. இங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் டிக்கெட் போட்டு நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? ஓகே. ஆனா அங்க ஊட்டில வந்து டிக்கெட்லாம் கிடையாது. அது ஷூட்டிங் ஸ்பாட். இங்க போட்டோ எடுக்கலாம். இறங்கி ஓடி போய் எடுத்துட்டு வருவோம். ஆக்சுவலா இங்க போட்டோ எடுக்கலாம், ரீல்ஸ் எடுக்கலாம். சூப்பரா இருக்கும். ஓகேவா? அதுக்கு வேணா இங்க வரலாம். பைன் ட்ரீல வந்து எங்களை பார்த்துட்டு ஒரு போட்டோ கூட எடுக்காம ஓடுது இந்த பையன். பாத்துறா, இப்பதான் நான் விழுந்தேன். சாணி பாத்து போ, வழுக்கும். போட்டோ எடுக்கணுமாடா? எடுக்கிறேன் வாங்க. வேணாமா?
ஓடிட்டான். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மெடோஸ் வந்திருக்கோமா. காலையில இருந்து பாவம் புள்ள பார்த்தா மூந்து தொங்க போட்டுனே தெரியுது. சாப்பாடு நல்லா இல்லையாமா, பாவமா இருந்தது. அதுக்கப்புறம் அவனுக்கு போன் இல்லைன்னா அவனுக்கு நாளே போகாது. போன்ல வேற சார்ஜே நிக்கலையா. அதனால அவனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், ஜூஸ், ஸ்நாக்ஸ், முறுக்கு, சீடை, பிஸ்கெட்டு, ஆமா கேக்கு எல்லாம் வாங்கியிருக்கேன். ஏன்னா அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுக்க முடியாது, பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்கல்ல, அதனால எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். சரி மத்தியானமும் ஒழுங்கா சாப்பிடல, நான் காலையிலயும் நல்லா இல்லைன்னு எல்லாருமே வந்து சொன்னானுங்க, வந்து பேசினானுங்க. பாவமா இருந்தது. அவங்களாம் மட்டும் அவனுங்கனாச்சு வடை, இட்லி, தோசைன்னு சாப்பிட்டானுங்க. நம்ம வெறும் இட்லி மட்டும் தான் தின்ட்டு சுத்தின்னு கிடக்குறோம். நம்ம பரவாயில்ல, எங்கயாவது நிறுத்தி நமக்கு தேவைன்னா நம்ம போய் கூட 10 கிலோமீட்டர் போய் கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம். இதுங்க அப்படி போக முடியாது. பாவம் இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே இதுதானே போக முடியும். சரி அதனாலதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கொடுத்து அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பாத்துட்டேன்னா போய் நிம்மதியா தூங்குவேன். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அவனுங்க கோக்குக்கு வரவேற்பு கொடுப்பாங்க அத்தனை பேரும். மத்ததெல்லாம் பார்த்தா சின்ன புள்ளத்தனமா இருக்கும். ஆளுக்கு ஒண்ணு எடுத்து சாப்பிட்டானுங்க தெரியல, பாப்போமே. சின்ன புள்ளத்தனமா இருக்கும். இது என்ன இது அப்படின்னு திட்டுவான்னு நான் நினைக்கிறேன். இல்ல பாத்துட்டு பிரைட்டா வாங்குறானா, நான் பிரைட்டா வாங்குறது கோக் தான் வாங்குவான் எனக்கு தெரிஞ்சு. எங்க வரா என்னப்பா, எல்லாம் அங்க போயிட்டாங்க, நாங்க இங்கே இருக்கோம். சரிப்பா, ஃபைனலா உன்னோட ரீல முடிச்சுட்டு வாகமோனுக்கு பை பை சொல்லு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு கடைசியா வந்து மெடோஸ் பாயிண்ட் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அங்கங்க குன்றா இருக்கு. ஒரு மலை குன்று, அவள் தான். அந்த மலை குன்று மேல ஏறி நின்று எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. சைக்கிளிங் இருக்கு, இதுவும் இருக்குது. இப்ப என்னப்பா அது காத்தாடியா? பயந்துட்டேன் நான். காத்தாடி விடுறாங்க பாருங்க. அப்புறம் அந்த இது இருக்குது, அதான் ரோப்பு நம்ம புடிச்சுன்னு போகணுமே, அது பேர் என்ன? ஜிப்லைன் இருக்குது. அவள் தான், வேற ஒன்றும் இல்லை இங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவங்க கையில ஒப்படைச்சிட்டோம். ஆமா, வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ அதனால ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருந்ததெல்லாம் பிள்ளைங்க கிட்ட கொடுத்தாச்சு. அதை நாங்கள் காட்டல. சரியா? ஓகே. அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, கொடுத்த ஒன்று பிள்ளைங்க பாவம். இப்போ மூஞ்சி கொஞ்சம் தொங்க போடாம சிரிச்சுன்னு தான் போவான். சரியா? ஏன்னா இது வாங்கி கொடுத்தாச்சு, நம்ம இது பவர் பேங்க் வாங்கி கொடுத்தாச்சு. நம்ம வாகமூன் போய் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ வரவுடனே அவங்க ஃபைன் ஃபாரஸ்ட்ல இருந்து வரதுக்குள்ள நம்ம வாகமூன் போயிட்டு திரும்பி மெட்ராஸ் வந்துட்டோம். அதனால நமக்கு அவங்களுக்கு டைம் கேப் கொஞ்சம் இருந்தா, டைம் கேப் சரியா போச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. அதனால பசங்க வந்து ஜாலியா போட்டோ எடுத்துன்னு அவங்க சுத்திட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. இவங்க ரூம் இப்படி, நம்ம ரூம் இப்படி, ரெண்டு பக்கம் 2 பேர் பிரிஞ்சு போயினே இருப்போம். காத்தாடி விக்கிறாங்க போலப்பா, வாங்கி விக்கிறாங்களா? ஏப்பா இது சேல் பண்றாங்களா? ஆமா. எவ்வளவு இது? 100 ஈகிள் 150. வாங்கி விடுப்பா. நீ வாங்கி விடு. எதுக்குப்பா நான் வாங்கி விடணும்? காத்தாடி விட்டு ரொம்ப நாள் வச்சுல வாங்கி விடு. 100 குட்டி ஒன்று நூல் தான் கொடுத்துறாங்க. இல்ல இருக்குதா வந்து இருக்கு. 20 ரூபாய். ஓஹோ சரி ஓகே. நம்ம எனக்கு ஒன் அண்ட் ஒன்லி டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா கிளைமேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு செலவு பண்ணி வந்து கிளைமேட்டே என்ஜாய் பண்ண முடியல. வெயில் அடிச்சு டார்ச்சர் பண்ணிடுச்சு. இப்ப நல்லா தானே இருக்கு சில்லுன்னு. என்ன இது நம்ம ஊர்ல கூட தான் இருக்கும் சாயந்தரத்துல. நம்ம ஊர்ல இருக்காதுன்னு வச்சுக்கோங்க சென்னையில. ஓகே, நாட் பேட். நானும் ரூம் 2 ஈகிள் வாங்கி வந்து விடுறாங்கன்ட்டு. ஆமா, பெரிய ஈகிள். நீ எங்க வாங்காம நீ பாட்டுக்கு வந்துட்ட? இதெல்லாம் வாங்கினா சிரிப்பாங்கப்பா, நான் வாங்கி விட்டுருந்தேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாகமூனை வந்து மேக்ஸிமம் சுற்றி பார்த்துட்டோம். நம்ம இதுக்கப்புறம் சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். மௌலிக்கும் கிளம்புறேன் அப்படின்ட்டான். அவன் கிளம்பு அப்படின்னு டாட்டா நல்லா பலமாக டாட்டா காமிச்சு விட்டான். ஸோ அதனால் நம்ம இப்போ கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் நமக்கு மரியாதை இல்லை இங்கே. இதையும் தாண்டி நம்ம இங்கே இருந்தோம்னா இன்னும் கிளம்பாம என்ன சுற்றி நிற்கிறேன்னு சொல்லி திட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, as well as உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.